நேற்று நைட் ஒரு 8 மணிங்க ஃப்ரெண்டு கடைக்கு போகலான்னு போனால் மேலே ஒருத்தனும் கீழே ஒருத்தனும் நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் அவன்கிட்ட கேளு அப்படின்னு அவன் சொல்ல, அவன்கிட்ட போய் கேட்க, உனக்கு இந்த லைட்டை பற்றி ஒன்றும் தெரியாது கிளம்புன்ட்டேன். சரி லைட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுங்க 2 பேருமே சின்சியர் சிகாமணியாகவே மாறிட்டானுங்க. சரி ஒர்க் முடிஞ்சோடனே கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப நேரமாக அந்த லைட்டை மாட்டிக்கிட்டே இருந்தானுங்க. சரி முடிஞ்சுதாடா அப்படின்னு கேட்டா, டேய் பேசாமல் இரேண்டா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே கேட்டா அவ்வளோதான் அப்படின்னு அமைதியாக இருந்துட்டேன். அப்புறம் இவன்களுக்குள்ள இந்த ஒயரிங் பிரச்சனை. சிவப்பு ஒயர் தான் வரும்னு சிவப்பு சட்டைக்காரன் சொல்ல, கருப்பு ஒயர் தான் வரும்னு வெள்ளை சட்டைக்காரன் சொல்ல, மாறி மாறி அடிச்சுக்கிட்டானுங்க. கடைசியில் சரி ஓகே சிவப்பு சொல்கிறது தான் ரைட்டுன்னு சொல்லி சிவப்பு சட்டைக்காரன் சிவப்பை கலெக்ட் பண்ண போகிறான். சிவப்பு கலர் போட்டோன்னா பல்ப்பு எரியலைங்க. நான் தான் சொன்னேனேப்பா கருப்பு ஒயர்னு அப்படின்னு இவன் சொல்ல, அதையும் கனெக்ட் பண்ணுறான், அப்பயும் எரியலை. சரி 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, 2 ஒயரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுங்க, எரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஐடியா கொடுக்க, அங்கே லைட்டு பளிர்னு எரிய அற்புதமாக இருந்துச்சுங்க பார்க்கவே. சரி நம்ம இப்போ மேட்ருக்கு வருவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். இந்த லைட்டோட நேம் பார்பர் போல். 17th centuryயில் ரோமன் எம்பையர் டைமில் பார்பர்ஸ் ஹேர் கட் மட்டும் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதை உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சில மருத்துவம்லாம் பண்ணியிருக்காங்க. டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், கப்பிங், லீச்சிங், bloodletting, enemas, amputations, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அப்போவே பண்ணியிருக்காங்க. டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா பல்லு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணியிருக்காங்க. அடுத்து கப்பிங், நம்ம உடம்புல பிரச்சனை உள்ள இடத்துல கப்பிங் தெரப்பி பண்ணி டாக்ஸிக் பிளட்டெல்லாம் வெளில எடுப்பாங்க. அடுத்து லீச்சிங். லீச்சிங்னா அட்டை, நம்ம பாடியில் பிரச்சனை உள்ள இடத்துல அட்டை பூச்சிகளை கடிக்க விட்டு கெட்ட ரத்தத்தை வெளில எடுக்கிறாங்க. அடுத்து bloodletting, கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க, டாக்ஸிக் பிளட்டை வெளில எடுக்கிற மெத்தடு தாங்க. ஆமாம், இந்த லைட்டுக்கும் இப்போ சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? லைட் உள்ளார இருக்கிற ரெட், ஒயிட், ப்ளூ எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ரெட் கலர் பிளட்டை மென்ஷன் பண்ணுது, ஒயிட் கலர் பேண்டேஜை, அந்த ப்ளூ கலர் யுனைடெட் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுது. மற்ற கண்ட்ரீஸில் ப்ளூ கிடையாது, மற்ற கண்ட்ரீஸில் ரெட், ஒயிட் மட்டும்தான் இருக்கும். யுனைடெட் ஸ்டேட்டில் மட்டும்தான் அந்த ப்ளூ சேர்க்குறாங்க. எதுக்காகனா அவங்க ஃப்ளாகை மென்ஷன் பண்ணி சொல்கிறது. அந்த லைட்டுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு பேஷன் மாதிரி இருக்கும். அந்த பேஷன் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பிளட்டு வலிஞ்சு கீழே போகும்போது அந்த பேஷனில் தான் பிடிப்பாங்க. அதுக்காண்டி அந்த பேஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஜேஎஸ் லக்ஸுரி சலூன் நம்ம நண்பரோடது தாங்க. இது எங்கே இருக்குன்னா, நம்ம புதுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் விஜய் பேலஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம நண்பரோட ஜேஎஸ் லக்ஸுரி சலூன் இருக்குங்க. விருப்பம் இருந்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாவே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு விட்ருங்க.